الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العلي العظيم. புகழனைத்தும் ஏக வல்லோனாகி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு யார் சிறந்த கணவர். இந்த கேள்விக்கு பதில் நான் பயானை முடிக்கிற போது ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தில் கை வைத்து பார்த்தால் தெரியும் யார் சிறந்த கணவர் என்பதாக. ஏனென்று சொன்னால், இன்றைக்குள்ள வாலிபர்கள் திருமண வாழ்க்கையை ஒரு விளையாட்டாக மாற்றிவிட்டார்கள். திருமண வாழ்க்கையை ஒரு உறவாக, அந்த உறவை எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல், இந்த மார்க்கம் எப்படியெல்லாம் சொல்லி தந்திருக்கிறது என்பதை விளங்காமல், இன்றைக்கு அந்த ஒரு உறவை அது உறவாக மதிக்கப்படாமல் அதை ஒரு விளையாட்டாக மாற்றிருக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம். திருமணம் முடித்த 2 மாதங்களில் மனமுறிவு, திருமணம் முடித்த 6 மாதங்களில் மனமுறிவு, திருமணம் முடித்து 1 வருடங்களில் மனமுறிவு. என்ன காரணம் இருக்க முடியும்? அருமையானவர்களே, இந்த உறவை சரியாக கொண்டு செல்ல தெரியாத ஒரு காரணம். எப்படி இந்த உறவை நாம் எடுத்து செல்வது? இது சாதாரணமான உறவல்ல. இந்த உறவை இணைகிற போது ரப்புல் ஆலமீன் சந்தோஷப்படுகிறான். அதே நேரத்தில் இந்த உறவு மனம் முறிந்து அது மனக்கசிவு ஏற்பட்டு அங்கே பெறுகிற போது அல்லாஹ்வினுடைய கோபம் ஏற்படுகிறது. உறவு இணைகிற போது அல்லாஹ்வினுடைய சந்தோஷம், உறவு முறிகிற போது அல்லாஹ்வினுடைய கோபம். இப்பேற்பட்ட ஒரு உறவை இன்றைக்கு சர்வசாதாரணமாக இன்றைக்குள்ள வாலிபர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியவில்லை எப்படி இந்த உறவிலே நாங்கள் வாழுவது. இந்த திருமண உறவு நிக்காஹ்விலே எப்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வது? அருமையானவர்களே, இந்த உறவு இருக்கிறதே சொர்க்கம் வரைக்கும் ஒரு உறவை கொண்டு செல்ல முடியும் என்று சொன்னால் அது திருமண உறவை சொல்ல முடியும். சொர்க்கம் வரைக்கும் எங்களுடைய மனைவியோடு இந்த உலகத்தில் மாத்திரம் நாங்கள் பயணிக்காமல் சொர்க்கம் வரைக்கும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வரைக்கும் நாங்கள் இந்த உறவை கொண்டு செல்ல முடியும் என்று சொன்னால் அது திருமண உறவு என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, அந்த உறவிலே இன்றைக்குள்ள வாலிபர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன? கணவனாக இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்ன? வெறுமனே மனைவிமார்களுடைய குற்றங்களை பார்த்தால் போதுமாகாது. நம்முடைய பிரச்சனைகள் என்ன? நாம் என்ன சரி செய்ய வேண்டும்? இந்த மார்க்கம் அதற்கான தீர்வை என்ன சொல்லி தந்திருக்கிறது? எல்லா விஷயத்திற்கும் இந்த மார்க்கத்திலே தீர்வு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே மனக்கசிவு ஏற்படாமல், மனமுறிவு ஏற்படாமல் இந்த மார்க்கத்திலே என்ன எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான தீர்வுகள் என்ன? எங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அற்புதமாக எங்களுக்கு ஒரு திறந்த புத்தகமாக இந்த உலகத்திலே சொல்லி காட்டிவிட்டு செல்லாமல் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். திருமண உறவிலே எப்படி வாழ்வது,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சிறந்த மனிதன் என்கிற ஒரு சர்டிபிகேட்டை, ஒரு சான்றிதழ் வாங்க வேண்டுமா, உங்களுடைய வீட்டில் வாங்க வேண்டும், உங்கள் மனைவிமார்கள் தர வேண்டும். யோசிக்கலாம், ஹஸரத் இந்த காலத்தில் அது முடியாது. மனைவியிடத்திலே நான் நல்லவன் என்பதாக பெயர் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அது இந்த காலத்தில் முடியாது என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிகளை வைத்திருந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வ அன கைருக்கும் லி அஹ்லி, நான் என் மனைவிமார்களிடத்திலே சிறந்தவனாக இருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். 11 மனைவிமார்கள். ஒரு மனைவி வைத்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய மனைவிமார்களிடத்திலே நல்ல கணவன் என்கிற பட்டம் வாங்க முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் 11 மனைவிமார்களிடத்திலே நல்ல முறையில் வாழ்ந்து சிறந்த கணவன் என்று பட்டம் பெற்றிருக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம். எல்லா மனைவிமார்களும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பேற்பட்ட ஒரு கணவரை எங்களுடைய வாழ்க்கையிலே இதுபோல் ஒரு ஆணை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்ததில்லை என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாத்திரமல்ல, அத்தனை மனைவிமார்களும் சொன்னார்கள், பெருமானாரை போலுள்ள ஒரு கணவரை இதுவரைக்கும் எந்த பெண்ணும் வாழ்க்கையில் பெற்றிருக்க மாட்டாள், இனியும் பெறமாட்டாள் என்பதாக சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்கள், எங்கள் மனைவிமாரிடத்திலே நல்லவன் என்பதாக சர்டிபிகேட் பெற வேண்டும். பெருமானார் அதைத்தான் சொன்னார்கள், வஅன கைருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவன் நல்லவன் யார் தெரியுமா, தன் வீட்டிலே மனைவி சொல்ல வேண்டும், என் கணவன் நல்ல கணவன் என்பதாக, என் கணவன் சிறந்த கணவன், என் கணவனை போல ஒரு ஆணை இதுவரைக்கும் பார்த்ததில்லை என்பதாக உங்கள் மனைவி சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களை, இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையில் என்ன தவறு இருக்கிறது? கணவனாக நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்ன? வெறுமனே மனைவியை கை நீட்டி நீ தவறு செய்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையில் தவறு இருக்கிறது, நீ பிரச்சனையாக இருக்கிறாய் என்று சொல்வது மாத்திரம் இது வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படுத்தாது. என் தவறுகள் என்ன, நான் என்ன சரி செய்ய வேண்டும், என் வாழ்க்கையில் நான் என்ன சரி செய்து என் வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையாக ஆக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு பிரச்சனை, ஒரு மஸ்ஜிதுக்கு ஒரு ஜமாத்துக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன தீர்வு? பல நாட்களாக பேசி முடிக்காத பிரச்சனை. உட்கார்ந்து அந்த கணவனிடத்தில் கேட்கிற போது கணவன் சொல்லுகிறான், என்ன பிரச்சனை என்று சொன்னால், என் மனைவி என் பேச்சை கேட்கறதில்லை, என் மனைவி என் பேச்சை கேட்பதில்லை. அருமையானவர்களே, இப்பேற்பட்ட வார்த்தை சொல்லக்கூடிய கணவனுக்கு நாம் சொல்வோம், பெருமானார் சொன்ன வார்த்தையை நீங்கள் விளங்கல, பெருமானார் பெண்களை பற்றி என்ன சொன்னார்களோ அதை நீங்கள் விளங்கவில்லை என்பதாக அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களை குறித்து சொன்னார்கள், ஃபஇன்னல் மர்அத குலிகத் மின் ضلع, ஒரு பெண் இருக்கிறாளே கோணலாக படைக்கப்பட்டவள், ஒரு பெண் கோணலாக படைக்கப்பட்டவர். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஇன் ذهبت تقيمه كسرته, ஒருவேளை அந்த கோணலை நீ நேராக்க விரும்பினால் அது உடைந்து விடும் என்பதாக சொன்னார். ஒரு பெண் அப்படிதான் படைக்கப்பட்டவள், ஒரு பெண் அப்படிதான் படைக்கப்பட்டவள். கோணலாக இருக்கக்கூடிய ஒரு கம்பையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளையோ நீங்கள் நேராக்க விரும்புகிற போது அந்த பொருள் உடைந்து விடுவதை போல உங்கள் திருமண வாழ்க்கை உடைந்து விடும். உங்கள் திருமண வாழ்க்கை அது மனமுறிவை ஏற்படுத்திவிடும். உங்கள் திருமண வாழ்க்கை அது தலாக்கிலே கொண்டு போய் முடிகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தான். சரி, ஒயின் தரக்த, ஒருவேளை அந்த கோணலை அப்படியே விட்டு விட்டால் சொன்னார்கள், லம் யஸல் அஅவஜ, அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் அது மௌத் வரைக்கும், கியாமத் வரைக்கும் அப்படியே இருந்து விடுகிறது என்பதாக சொன்னார். சரி, மனைவி என்ன பண்ணணும்? ஹேண்டில் வித் கேர். ஒரு கண்ணாடி பொருளின் மீது எழுதுகிறார்கள், ஹேண்டில் வித் கேர், இந்த பொருளை நீங்கள் பத்திரமாக பயன்படுத்துங்கள், கீழே போட்டுட்டா உடைஞ்சிரும், கீழே போட்டு விட்டால் உடைந்து விடும். அதுபோல்தான் மனைவி கோணலாக படைக்கப்பட்டிருக்கிறாள், அதை நிதானமாக பயன்படுத்துங்கள், அதை நிதானமாக கையாளுங்கள். நீங்கள் ஓவராக கட்டளையிட்டு அதை உடைத்து விடாதீர்கள். அதே நேரத்திலே நீங்கள் எதுவும் சொல்லாமல் அவளை நரகத்திற்குரியவளாகவும் ஆக்கி விடாதீர்கள் என்பதாக எம்பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் சொல்லிவிட்டார்கள். பெண்கள் இப்படிதான் இருப்பார்கள், பெண்கள் இப்படிதான் இருப்பார்கள். இதை புரிந்து வாழுகிற ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் நிம்மதியை காண முடியும். இதை புரியாத வாழுகிற ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியும் பார்க்க முடியாது. எல்லா விஷயத்திற்கும் பெண்களை குறை சொல்லி கொண்டு இருப்பான். என் மனைவி இது சரியில்லைங்க, அது சரியில்லைங்க, என் பேச்சை கேட்கறது இல்லைங்க, வாழ்க்கையே நிம்மதியே இல்லைங்க. என்ன காரணம்? எல்லா விஷயத்திற்கும் குறை. அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா மிக அற்புதமாக திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من انفسكم ازواجا, திருமண உறவு இருக்கிறது, இது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் இருந்து ஒன்று, மிராக்கிள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான்.
இது மிராக்கல், இது அற்புதம், இது அத்தாட்சி. எப்படி அல்லாஹ் பூமியை அத்தாட்சி என்பதாக சொல்லுகிறானோ, எப்படி அல்லாஹ் வானத்தை அத்தாட்சி என்பதாக சொல்லுகிறானோ, சந்திரனை அல்லாஹ் எப்படி அத்தாட்சி என்பதாக சொல்லுகிறானோ, சூரியனை அல்லாஹ் எப்படி அத்தாட்சி என்பதாக சொல்லுகிறானோ, திருமண வாழ்க்கையும் அல்லாஹ் அத்தாட்சி என்பதாக சொல்லுகிறான். அற்புதம், மிராக்கல் என்பதாக சொல்லுகிறான். என்ன மிராக்கல், என்ன மிராக்கல்? உலமாக்கள் தஃசீர்களிலே எழுதுகிறார்கள், என்ன அற்புதம் என்று சொன்னால், அருமையானவர்களே சொன்னார்கள், ஒரு ஆண் எங்கேயோ பிறக்கிறான், ஒரு ஆண் எங்கேயோ பிறக்கிறான், ஏதோ ஒரு தாய்க்கு பிறக்கிறான் ஒரு ஆண். அதே போல அவனுடைய வளர்ப்பு என்பது வேறு, ஒரு பெண்ணினுடைய வளர்ப்பு என்பது வேறு. ஒரு பெண் எங்கேயோ பிறக்கிறாள், ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்திலே வளர்கிறார்கள், வெவ்வேறு ஊர்களிலே வளர்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய அற்புதம் என்ன தெரியுமா? இரண்டு பேருக்கும் நிக்காஹினுடைய வயது வந்து விட்டால் அல்லாஹ் எப்படி ஒரு கட்டிடத்தில் செங்கலை அடுக்குவதை போல அதற்கான காரணங்களை அடுக்கி அல்லாஹ் ஒன்று சேர்த்து விடுகிறான். வாழ்க்கையிலே எப்படி செங்கலை வைத்து ஒரு வீட்டை மிக அழகாக கட்ட முடியுமோ அது போல திருமண உறவை அழகாக கட்ட முடியும். எல்லா காரணத்தையும் ஏற்படுத்தி அல்லாஹ் திருமண வாழ்க்கையை சேர்த்து வைக்கிறான். யோசிக்கலாம், எங்கே திருமணம் செய்தோம், எப்படி திருமணம் செய்தோம் என்று தெரியவில்லை. குன்னூரில் இருப்பவர் திருப்பூரில் திருமணம் செய்திருக்கிறார், அல்லது கோயம்புத்தூரில் திருமணம் செய்திருக்கிறார், அல்லது சென்னையில் திருமணம் செய்திருக்கிறார். எப்படி நடந்தது, எங்கு நடந்தது எல்லாம் தெரியல. இதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமின் ஆயாத்திஹி, இது திருமண வாழ்க்கை, இது அற்புதம் என்பதாக சொல்லி காட்டுகிறார். இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஊரெல்லாம் பொண்ணு தேடி இருப்பாரு, ஆனா பக்கத்து வீட்டில் நிக்கா முடிச்சிருப்பார். ஊரெல்லாம் பொன் தேடி கிடைக்கவில்லை, ஆனால் நிக்காஹ் முடித்தது கடைசியாக எங்கு பார்த்தோம் என்று சொன்னால், அவர் தன்னுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்திருப்பார். அந்த பெண்ணுக்கும் தெரியாது நான் இந்த ஆணை திருமணம் செய்வேன் என்பதாக, அந்த ஆணுக்கும் தெரியாது நான் என்னுடைய வாழ்க்கையிலே நிக்காஹ்வாக இந்த பெண்ணை என்னுடைய உறவாக நான் கொண்டு வருவேன் என்பதாக தெரியாது. ஆனால் அல்லாஹ் இவர்களை இணைத்து வைக்கிறான். இதுதான் ஒமின் ஆயாத்திஹி, திருமண வாழ்க்கையில் ஏற்படுகிற அதிசயம். சரி, ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். என்ன விஷயம் சொன்னார்கள் உலமாக்கள்? இப்படி வேறொரு இடத்தில் பிறக்கக்கூடிய ஒரு பெண், வேறொரு இடத்தில் பிறக்கக்கூடிய ஒரு ஆண், உண்மையிலுமே ஒரு யதார்த்தம் என்னன்னா, ஒரு வீட்டில் பிறக்கக்கூடிய 4 பிள்ளைகளும் வித்தியாசமாக இருக்கிறார்கள். ஒரு வீட்டில் பிறக்கக்கூடிய 4 பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் ஒவ்வொரு குணம் இருக்கிறது. இப்படி இருக்கிற போது யதார்த்தத்தை விளங்குங்கள். வேறொரு இடத்தில் இருந்து பிறந்த பெண் குழந்தை, வேறு இடத்தில் இருந்து ஒரு ஆண் குழந்தை, இந்த ஆண் குழந்தை இவன் நிக்கா செய்து அடுத்த நாளிலேயே என் மனைவி என் பேச்சை கேட்கணும்னா இது எப்படி நடக்கும்? இது எப்படி சாத்தியம்? வேறொரு பிறப்பவள், வேறொரு வளர்ப்பவள், வேறொரு இடத்தில் வளர்ந்திருக்கிறாள். ஆனால் இவன் நினைக்கிறான், திருமணமாகி அடுத்த நாளிலேயே என் மனைவி என்னுடைய சொல்லை கேட்க வேண்டும், என் சொல்லை கேட்டு வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று நினைக்கிற போது இது எப்படி சாத்தியமாகும் என்பதாக யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே சொன்னார்கள், அப்படியே சாத்தியப்படும்னா இவர் ஒரு ரோபோ தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஒரு ரோபோவை கல்யாணம் செய்து அதற்கு ஒரு சிப்பை பொருத்தி இவர் நில்லுன்னா நிக்கணும், உட்காருன்னா உட்காரணும். ஒரு நல்ல மனைவினா என்ன அடையாளம் நம்ம சொல்லுவோம்? என் மனைவி என் சொல்லை கேட்க வேண்டும், என் பேச்சை கேட்க வேண்டும், நான் என்ன செய்தால் நான் என்ன சொன்னாலும் அவள் உடனே கேட்க வேண்டும். 100க்கு 100% என் மனைவி என் பேச்சை கேட்கணும். இன்னும் ஒரு படி மேலே, நான் நில் என்று சொன்னால் நிற்க வேண்டும், உட்கார் என்று சொன்னால் உட்கார வேண்டும். அருமையானவர்களே, உங்கள் மனைவிமார்கள் ஹூர்லீன்கள் அல்ல. நீங்கள் திருமணம் செய்திருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஹூர்லீன்கள் அல்ல. உங்களை போல ஒரு மனிதர், உங்களை போல ஒரு பெண் அவள். உங்களுக்கு என்ன கோபம் இருக்கிறதோ அதே கோபம் உன் மனைவிக்கும் உண்டு. உனக்கு என்ன துன்பம் இருக்கிறதோ கஷ்டம் இருக்கிறதோ வாழ்க்கையிலே நீ என்னவெல்லாம் சந்திக்கிறையோ அத்தனையும் உன் மனைவிக்கும் உண்டு. இந்த யதார்த்தத்தை இன்னைக்கு ஆண்கள் புரிந்து கொள்றதில்லை. நான் கோபப்படலாம், ஆனா என் மனைவி கோபப்படக்கூடாது. நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் என் மனைவி எதுவும் செய்யாமல் கை கொட்டி கொண்டு என்னுடைய முகத்தை பார்க்க வேண்டும், என் வார்த்தையை கேட்க வேண்டும். இப்படி சொல்லக்கூடிய ஆண் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. சொன்னார்கள், உன் மனைவியும் உன் போல் ஒரு மனிதருடைய ஒரு பெண் தான். அருமையானவர்களே, எல்லாம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அற்புதமான ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். சொன்னார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் என் வீட்டில் இருக்கிறார்கள். எந்த வீட்டில், எந்த நாளிலே பெருமானார் என் வீட்டில் இருக்க வேண்டுமோ அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய தூதர் என் வீட்டில் இருக்கிறார்கள். இப்போ பக்கத்து வீட்டில் மனைவி, வேறொரு மனைவி, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய வேறு ஒரு மனைவி ஒரு சமையலை, ஒரு புதுசாக ஒரு இனிப்பு பண்டத்தை சமைக்கிறார்கள். சமைத்து பெருமானார் ஆசைப்படுவார்கள், தன் கணவர் தானே, பக்கத்தில் தானே ஆயிஷா வீட்டில் இருக்கிறார்கள், கொடுத்து விடலாம் என்று சொல்லி தன்னுடைய அடிமையை அழைத்து அந்த இனிப்பு பண்டத்தை கொடுத்து விடுகிறார்கள்.
இப்போ அந்த இனிப்பு பண்டம் அந்த அடிமையை பெருமானிடத்திலே கொடுப்பதற்காக வேண்டி ஓடி போகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டினுடைய கதவை திறக்கிற போது கண்டுகொள்கிறார்கள், ஆஹா, இந்த மனைவியினுடைய அடிமை வந்திருக்கிறான், ஏதோ எடுத்து கொண்டு வந்திருக்கிறான் என் கணவருக்கு கொடுப்பதற்காக வேண்டி. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரொம்ப அற்புதமாக எழுதுறாங்க அந்த ஹதீஸே. சொன்னார்கள் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த அடிமையினுடைய கையை தட்டி விடுகிறார்கள், அந்த பாத்திரம் கீழே விழுந்து உடைஞ்சிருது. ஒரு பக்கம் இனிப்பு செதறி போகுது, ஒரு பக்கம் பாத்திரம் உடைந்து விடுகிறது. இதே நம்முடைய பாஷையில் இருக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? மனைவி கோவப்பட்டால் கணவன் உடனே அடித்து விட்டான் என்பதாக இருக்கும். ஆனால் பெருமானார் என்ன செய்தார்கள் தெரியுமா? அங்கே மனைவி கோவப்படுகிறாள், பெருமானார் அந்த உடைந்த பாத்திரத்தை ஒன்று சேர்க்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷாவே, உள்ளிருந்து போய் இது போல ஒரு பாத்திரத்தை எடுத்து கொண்டு வா. எடுத்து வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த அடிமை இடத்துல சொன்னாங்க, ஒன்னும் இல்லப்பா, ஒன்னும் நடக்கல, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி அங்க போய் சொல்லாதே, நீ கொண்டு வந்ததை நான் வாங்கி கொண்டேன் என்பதாக சொல்லிவிடு. சொன்னார்கள், காரத் உம்முக்கும், உன் தாய்க்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. பெருமானார் இந்த ஹதீஸை சொல்லுகிற போது முஹத்திஸீன்கள் விளக்கம் எழுதுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே கோபத்தை பார்க்கவில்லை, கோபத்திற்கான நியாயத்தை பார்த்தார்கள். இன்னைக்கு தான் வந்திருக்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு. நான் மனைவியாக இருக்கிறேன், நான் மனைவியாக இருக்கிற போது எனக்கு இந்த நாளிலே சமைச்சு கொடுக்க தெரியாதா? நான் சமைத்து போட எனக்கு தான் உரிமை இருக்கிறது, வேறு ஒரு மனைவி எப்படி கொடுத்து விடலாம் என்று அந்த கோபத்திலே நியாயம் இருந்தது. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே எதுவும் சொல்லல. அந்த அடிமையிடத்தில் சொன்னார்கள், காரத் உம்முக்கும், உன் தாய்க்கு கொஞ்சம் கோபம் வந்து விட்டது என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, இதுதான் சிந்திக்க வேண்டும், இதுதான் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு இதுதான் கணவன்மார்கள் செய்யக்கூடிய தவறு. என் மனைவி கோபப்படுகிறார் என்று சொன்னால் நான் அந்த கோபத்திற்கான நியாயத்தை தேட வேண்டும். அந்த கோபத்திற்கான என்ன நியாயம், என்ன நியாயம் இருக்க முடியும், அதைத்தான் தேட வேண்டுமே தவிர அவள் கோபப்பட்டால் நானும் கோபப்பட்டேன்னு சொன்னா இரண்டும் மனமுறிவிலே போய் முடிந்து விடுகிறது, இரண்டும் தலாக்கிலே போய் முடிந்து விடுகிறது. மனைவி கோபப்படுகிற போது கணவன் அமைதியாக இருப்பது, கணவன் கோபப்படுகிற போது மனைவி அமைதியாக இருப்பது, இதுதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு, ஒரு சிறந்த திருமண வாழ்க்கைக்கான உதாரணம். அந்த உதாரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காண்பித்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சம்பவம், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றியான தவறான வதந்திகள் பரவி கொண்டிருக்கிறது மதீனாவிலே. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், உன் மீது அல்லாஹ்வினுடைய வஹி வராத வரைக்கும் நான் உன்னை பார்க்க மாட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். இப்போ வஹி வந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டினுடைய வெளியே நிற்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயார் சொன்னார்கள், உன் கணவர் வந்திருக்கிறார், ஒருபடி மேலாக பெருமானார் வந்திருக்கிறார்கள், நீ உள்ளே உட்கார்ந்து இருக்கிறாய், ஓடி சென்று பெருமானாரை உள்ளே அழைத்து கொண்டு வா, பெருமானாரை கவனி என்பதாக சொல்லுகிற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என் மேல வஹி வரட்டும் சொன்னார் இல்லை, அவர் வந்து பார்க்கட்டும் சொன்னார். வஹி வரட்டும் எனக்காக வேண்டி சொல்லியிருந்தார் இல்லை, நான் நல்ல மனைவி என்பதாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி சொல்லல, அல்லாஹ்வினுடைய வஹி வரங்க வேண்டும் என்பதாக சொல்லியிருந்தார். வஹி வரங்கட்டும் சொன்னார் இல்லை, வந்துருச்சு, இப்ப அவர் உள்ளே வந்து பார்க்கட்டும் என்பதாக சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டுவிட்டு சிரித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அறைக்குள் சென்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை கட்டு தழுவி அணைத்து முத்தமிட்டு சொன்னார்கள், ஆயிஷாவை நீ செஞ்சது சரி என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரோஷப்பட்டதை பார்க்கவில்லை, மாறாக அதற்கான நியாயத்தை பார்த்தாங்க, சரியான காரணத்தை பார்த்தார்கள். என்ன காரணம்? மனைவி இப்படி நினைப்பது சரி, ஒரு கணவனாக இருந்தவர்கள் அவர் மனைவி நியாயப்படுத்தி இருக்க வேண்டும், ஆனால் அல்லாஹ்வுடைய வஹி இறங்க வேண்டும் என்பதாக காத்து கொண்டிருந்தார்கள். அந்த ரோஷம் சரியானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கோபப்படாமல் இருந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, மனைவியும் நம் போன்றவர்கள் தான், ஒரு மனிதர்கள் தான், அவர்களுக்கு கோபம் இருக்கிறது, எல்லா ஃபீலிங்ஸும் அவர்களுக்கும் இருக்கிறது. இதை விளங்கிய ஒரு கணவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சரியான முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவான். அந்த திருமண வாழ்க்கை அது ஜொலிக்கும் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினான். அருமையானவர்களே, இன்றைக்கு கணவன் செய்யக்கூடிய தவறுகளில் ஒன்று ஒரு நிக்காஹினுடைய விஷயம் வந்தது. ஒரு நிக்கா எல்லா நிச்சயமெல்லாம் முடிந்து திருமணமாகக்கூடிய நேரம், எல்லாம் மண்டபம்லாம் பிடிச்சாச்சு, பிரியாணிலாம் ஆகி கொண்டு இருக்கிறது, எல்லா டபராக்கள்லாம் ரெடியாக இருக்குது. பெண் கையெழுத்து போட்டு மாப்பிள்ளை கையெழுத்து போட்டு குத்துபா ஓதுன்னா சாப்பாடு வச்சிடலாம், இவ்வளவுதான். ஆனால் அந்த பெண் கையெழுத்து போடக்கூடிய நேரத்தில் பெண் மறுக்கிறார். இப்போ ஷரியத்தினுடைய சட்டப்படி ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்த முடியாது. அடித்தோ துன்புறுத்தியோ ஒரு பெண்ணை நீ கையெழுத்து போட்டுதான் ஆக வேண்டும் என்பதை சொல்வதற்காக வேண்டி எந்த விதமான ஷரியத்தில் இடம் தரல. ஆனா அந்த பெண்ணை என்ன செய்ய முடியாது, வற்புறுத்த முடியாது. இப்போ அந்த பெண் கையெழுத்து போட மறுக்கிறா. ஏமா என்ன காரணம்?
என்ன காரணம்? நான் நிக்காஹ்விற்கு முன்பாக என்னுடைய கணவனிடத்திலே, போகக்கூடிய கணவனிடத்திலே நான் பேசிக் கொண்டிருந்தேன். பேசி பார்க்கிற போது தெரிய வருகிறது, என் கணவன் அவன் அம்மா பிள்ளைன்னு தெரியுது. அவன் அம்மா பிள்ளை, தாய் என்ன சொல்லுகிறாளோ அதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, இன்றைக்கு நிறைய கணவன்மார்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன தெரியுமா? திருமண உறவில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தன்னுடைய தாயிடத்தில் சொல்லி புலம்புவது, பெற்றோரிடத்திலே சொல்லி புலம்புவது. இங்கே பெற்றோருடைய உறவு வேறு, மனைவியினுடைய உறவு வேறு. அல்லாஹ் பெற்றோருடைய உறவை உயர்த்தி பேசுகிறான். அல்லாஹ் தனக்கு பிறகு பெற்றோருடைய உறவை சொல்றான். அதற்காக வேண்டி மனைவியினுடைய உறவு சாதாரணமானது அல்ல. இந்த உறவு சொர்க்கத்தின் வரைக்கும் கொண்டு செல்லக்கூடிய உறவு. எப்படி அந்த உறவை நீங்கள் மதிக்கிறீர்களோ, அந்த உறவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, அதே போல இந்த உறவுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் இருக்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை, நீங்கள் சந்திக்கக்கூடிய கணவன் மனைவியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பெற்றோரிடத்தில் சொல்லுவதை நிறுத்துங்கள். பெற்றோரிடத்தில் சொல்லவே கூடாது. என்ன பிரச்சனை? பெற்றோர்களும் மூக்கை நுழைப்பது கூடாது. இன்னைக்கு என்ன ஆகுது? எல்லாத்துலேயும் உள்ள நுழைஞ்சு ஒரு அலசி பார்த்த நல்ல பெற்றோர்கள் யார் தெரியுமா? அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் சேர வேண்டும்னு ஆசைப்படணும். பிள்ளைகள் சேர வேண்டும் என்பதாக ஆசைப்பட வேண்டும். அவர்கள் தான் நல்ல பெற்றோர்கள். ஆனால் உள்ளே நுழைந்து என்ன செய்கிறார்கள்? மூக்கை நுழைத்து தேவையில்லாத விஷயங்களை இங்கே மருமகனை ஏற்றி விடுறது, அங்க தன்னுடைய பிள்ளை ஏற்றி விடுறது. தேவையில்லாத விஷயங்கள் செய்து அந்த உறவுகள் பிரிவதற்கான காரணமாகி விடுகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, இந்த உறவுகள் சேர்ந்தால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், இந்த உறவுகள் பிரிந்தால் அல்லாஹ் கோபப்படுகிறான். அல்லாஹ்வினுடைய கோபத்தை பெற்று வாழ்க்கையில எந்த பெண்ணும் ஜெயிக்க முடியாது. அருமையானவர்களே, ஆக பெற்றோர்கள் உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நுழைவதை தவிர்த்து விடுங்கள். அவருடைய வாழ்க்கை அது. நீங்கள் திருமணம் முடித்து விட்டீர்கள், உங்களுடைய கடமைகள் முடிந்து விட்டது. அதே நேரத்திலே அவருடைய வாழ்க்கையில் சென்று எப்படி வாழுகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒருபோதும் அனுமதி கிடையாது. அருமையானவர்களே, அவருடைய வாழ்க்கையை அவர்களாக வாழ விடுங்கள். தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீர்கள். இன்றைக்கு பெண் பிள்ளைகள் ரொம்பவும் மோசம். பெண் பிள்ளைகள் ரொம்ப மோசம். என்ன நடக்கிறதோ அத்தனை விஷயங்களும் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த செல்போன்ல ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் எல்லா விஷயத்தையும் செய்யறது. சண்டையாக இருந்தாலும், கணவனிடத்திலே பேசுவதாக இருந்தாலும், அந்த செல்போனை ஆன் பண்ணி வைத்துக் கொண்டு, கணவனுக்கு தெரியாமல் வைத்துக் கொண்டு, அங்கே பெற்றோர்கள் கேட்கிற அளவுக்கு தான் இங்கே எல்லா சண்டைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, அத்தனை விஷயத்தையும் உங்களுடைய வீட்டில் சொன்னீங்கன்னு சொன்னா இந்த வாழ்க்கை இது நிம்மதியான வாழ்க்கையாக இருக்காது. இந்த வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருக்காது. சொன்னார்கள், பெற்றோர்களிடத்தில் நீங்கள் எப்படி நடக்க வேண்டுமோ அவர்களுக்கான கடமைகளை செய்யுங்கள். அதே நேரத்தில் மனைவியினுடைய உரிமையும் நீங்கள் விட்டுக் கொடுக்காதீர்கள் என்பதாக சொன்னாங்க. சில நேரங்களில் பெற்றோர்கள் ஏதாவது மனைவியை பற்றி குறை சொல்லலாம், அல்லது மனைவி பெற்றோர்களை பற்றி குறை சொல்லலாம். இங்க சொன்னாலும் ஆமான் கேட்டுக்கங்க, அங்க சொன்னாலும் ஆமான் கேட்டுக்கங்க. வாழ்க்கையில நிம்மதி இருக்கும் சொன்னார்கள். வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கும் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு கணவன் செய்யக்கூடிய தவறுகளில் ஒன்று, நிறைய பேர் மிகப்பெரிய பாவம், இது மிகப்பெரிய பாவம். இது பாவம் என்று கூட தெரியாமல் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இந்த தவறை செய்கிறார்கள். தன்னுடைய மனைவிக்கு தெரியாம வேறு பெண்ணோடு தொடர்பு, வேறு பெண்ணோடு ஒரு அஃபேர். அருமையானவர்களே, மிகப்பெரிய பாவம் இது. இந்த வார்த்தை மார்க்கத்தின் ரீதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது விபச்சார வாழ்க்கை என்பதாக இந்த மார்க்கம் சொல்லுகிறது. மனைவிக்கு தெரியாமல் வேறொருத்தியோடு ஒருத்தன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் விபச்சார வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நிறைய ஆண்கள் தவறு செய்கிறார்கள், நிறைய ஆண்கள் தவறு செய்கிறார்கள். காரணம் என்ன? நியத்து சரியில்லை, திருமணத்துக்கான நோக்கம் சரியில்லை. திருமணத்துக்கான நோக்கம் என்னங்க? ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு நியத்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புகாரியிலே தன்னுடைய முதல் ஹதீஸாக கொண்டு வருவது இதுதான். இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது. ஒட்டுமொத்த ஹதீஸையும் எழுதுவதற்கு முன்பாக ஆரம்பமாக பிஸ்மில்லாவை போட்டு அடுத்ததாக கொண்டு வந்தார்கள். இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு அமைகிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நம்முடைய எண்ணங்களை கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையிலே நிக்காஹ்வை நாம் எந்த நியத்திலே செய்தோம், எந்த நியத்திலே மார்க்கம் செய்ய சொல்லி தருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், வமின் ஆயாதி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜல் லிதஸ்குனு இலைஹா. நீ உன் மனைவியிடத்திலே நிம்மதி பெறுவதற்காக வேண்டி, உன் மனைவி உன்னிடத்திலே நிம்மதி பெறுவதற்காக வேண்டி, இதுதான் நியத். திருமணனுடைய நோக்கம் இதுதான். ஆனால் அருமையானவர்களே, இந்த நோக்கம் இல்லாம ஒருத்தன் என்னுடைய மனைவியிடத்திலே வரதட்சணை வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நியத்து செய்யறான் சொன்னா, கொடுக்கப்படுகிற வரதட்சணை கிடைச்சிரும், ஆனா நிக்காஹ்வுல நிம்மதி இருக்காது, நிக்காஹ்வுல நிம்மதி இருக்காது. அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக வேண்டி மனைவியை நிக்காஹ் செய்கிறான் என்று சொன்னால் அந்த காரணங்கள் நிறைவேறிவிடும். அதே நேரத்திலே அந்த திருமண வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது.
சமீப காலத்தில் பார்த்தோமா இல்லையா, அவினாசியில பல பவுன்கள் போட்டு நிக்கா முடிச்சு வரதட்சணை கொடுத்து நிக்கா முடித்து வைக்கிறார்கள். ஆனால் அந்த வாழ்க்கை கசந்து போய் விடுகிறது, அங்கே தற்கொலையில் போய் முடிகிறது. காரணம் என்ன? அங்கே நிக்காஹுடைய நியத்து சரியில்லை. வேறு ஒரு மதத்தவர்களாக இருந்தாலும் ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், நிக்காஹுடைய நோக்கம் உன் மனைவியை உன்னை கொண்டு நிம்மதி பெற வேண்டும், நீ உன் மனைவியை கொண்டு நிம்மதி பெற வேண்டும். இந்த நோக்கம் சரியா இருந்துச்சுன்னு சொன்னா வாழ்க்கையில் ஒரு ஆணுக்கு எந்த பெண்ணின் மீதும் ஒரு தொடர்பு ஏற்படாது, எந்த பெண்ணின் மீதும் ஒரு ஆசை ஏற்படாது. ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை நிக்கா செய்த பிறகு வேறொரு ஆணின் மீது தவறான பார்வை போகிறது என்று சொன்னால் இவன் திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு ஆண் நிக்கா செய்து வேறொரு பெண்ணின் மீது தவறான இச்சை வருகிறது என்று சொன்னால் இவனுடைய திருமண வாழ்க்கை சரியில்லை என்பதாக அர்த்தம். அருமையானவர்களே, சொன்னார்கள் நிக்காஹ்விலே உங்களுடைய நோக்கம் சரியாக இருந்தால் நீங்கள் அடுத்த பெண்ணின் மீது தவறான சிந்தனையோ பார்வையோ உங்களுக்கு செல்லாது என்பதாக சொல்லி காட்டினார்கள். ஆக இன்றைக்கு சர்வசாதாரணமாக கணவன்மார்கள் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு, ஒரு மனைவியை வைத்துக்கொண்டு அடுத்த பெண்ணின் மீது தவறான ஒரு எண்ணம் ஏற்படுவது, அடுத்த பெண்ணை வைத்துக் கொள்வது, இது தவறான விஷயம் என்பதாக சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, அடுத்ததாக சொன்னார்கள் மனைவிக்கான நேரத்தை கொடுக்க வேண்டும், மனைவிக்கான நேரத்தை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் சம்பாதிக்கிறோம் என்கிற பெயரிலே மனைவிக்கான நேரத்தை கொடுப்பது கிடையாது, மனைவிக்கான நேரத்தை கொடுப்பது கிடையாது. பக்கத்தில் உள்ள மாநிலம் கேரளா மாநிலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளில் போய் 2 வருடங்கள் 3 வருடங்கள் சம்பாரித்து காசை கொண்டு வந்து கொட்டுறான். இங்கே மனைவி பார்த்தால் வேறொரு ஆணோடு தொடர்பு, மனைவி வேறொரு ஆணோடு தொடர்பு. அங்கே கணவன் அங்கே வெளிநாட்டில் சென்று அங்கே வேறொரு பொண்ணை வைத்துக் கொள்கிறான். அருமையானவர்கள், இதற்கு பேர் என்ன வாழ்க்கையா? இது என்ன வாழ்க்கை? இது மார்க்கம் சொல்லி தருகிற வாழ்க்கையா? மார்க்கம் என்ன சொல்லி தந்திருக்கிறது? நீ வியாபாரம் செய், உன் மனைவிமார்களோடு சந்தோஷமாக இரு, உன் பிள்ளைகளோடு சந்தோஷமாக இரு, உன் பெற்றோர்களோடு சந்தோஷமாக இருக்கிறது. இதுதான் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதே தவிர நீ வெளியே போய் சம்பாதிச்சு உனக்கு காசு அனுப்பி உன் மனைவிமார்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தரலே. அருமையானவர்களே, உன் மனைவியை உன்னோடு வைத்துக் கொண்டு நீ அவர்களுக்கான நேரத்தை கொடு என்பதாக சொல்லி தருகிறது. மனைவிக்கான நேரத்தை கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நபியாக இருக்கிறேன் என்பதாக சொல்லி ஒரு நாளும் எந்த மனைவிக்காக வேண்டி நேரத்தை கொடுக்காமல் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்ததில்லை. 11 மனைவிமார்கள் இருந்தார்கள். அந்த 11 மனைவிமார்களிடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் நேரத்தை கொடுத்திருக்கிறார்கள். கடைசியாக மூத்துடைய நேரம், உடம்பு முடியல, எல்லா மனைவிமார்களும் ஒன்று கூட்டினார்கள். ஒன்று திரட்டி அந்த மனைவிமாடத்தில் அனுமதி கேட்டார்கள். என்னால் முடியல, ஒவ்வொரு மனைவிமாடத்திலும் செல்வதற்கு எனக்கு அழைய முடியல, எனவே எனக்கு அனுமதி கொடுங்கள், என்னுடைய மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயிஷாவுடைய வீட்டிலேயே நான் தங்கிக் கொள்கிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டு அத்தனை பெண்களும் அனுமதி கொடுத்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே இருந்தார்கள், அங்கே மூத்தானார்கள் என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, அத்தனை பேருக்கான நேரத்தை கொடுத்தார்கள். மனைவிக்கான நேரத்தை கொடுப்பது, அந்த மனைவிக்காக நேரத்தை கொடுத்து அவரிடத்திலே சில ஆசை வார்த்தைகளை பேசுவது, இது கணவன் செய்ய வேண்டிய கடமை. இந்த கடமைகளை தவறுகிற போது அங்கே மனைவியும் தவறு செய்கிறாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, அதே போல மனைவி ஒரு கணவன் ஒரு பெண் உச்சகட்டமாக ஒரு கணவனிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது, என் கணவன் என்னை எவ்வளவு நேசிக்கிறான், என் கணவன் என்னை எவ்வளவு நேசிக்கிறான். சில நேரங்களில் வார்த்தையாக செயல்களின் மூலமாக ஒரு கணவன் வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிக்கு சில நேரங்களிலே உணவு கவலங்களை ஊட்டி விட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஊட்டி விடுவார்கள், மனைவியோடு குடித்திருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன காட்டுகிறது? மனைவியோடு விளையாடி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, நான் நபியாக இருந்தும் பெருமானார் இதை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மனைவிக்கான நேரத்தை கொடுத்து அந்த மனைவி மீதான பாசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வெளிப்படுத்தினார்கள். மனைவிக்கான பாசத்தை பெருமானார் வெளிப்படுத்தினார்கள். ஒரு நேரத்தில் அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்னை எவ்வளவு நேசிக்கிறீங்க? எல்லா மனைவிமாரும் கேட்பாங்களா இல்லையா? எவ்வளவுங்க என்ன காதலிக்கிறீங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் என்னை எவ்வளவு நேசிக்கிறீர்கள்? கைஃப ஹுப்பி யா ரசூலுல்லாஹ், என்னை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதாக கேட்டார்கள். பெருமானார் அழகான உதாரணம் சொன்னார்கள். கஉக்தத்தில் கைத், ஒரு கயிற்றினுடைய முடிச்சை போலன்னு சொன்னாங்க. என்னங்க கயிற்றினுடைய முடிச்சு? கயிற்றினுடைய முடிச்சை போல என்பதாக சொன்னார்கள். கயிற்றினுடைய முடிச்சு என்பது அது அன்றைக்கு போட்டால் உடனே அவுக்கிற போது அவுந்துரும். ஒரு வாரம் கழிச்சு அவுத்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒரு வருடம் கழித்து அவுக்கிற போது இன்னும் சிரமமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு கயிற்றினுடைய முடிச்சு பழையதாக எப்படி இறுகிக் கொள்கிறதோ அது போல ஆயிஷா உன்னின் மீது நான் பாசம் வைத்திருக்கிறேன் என்பதாக சொன்னான். அருமையானவர்களே, ஒரு நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்துடுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் பெருமானாருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டு விடுகிறது. அங்கே மன சங்கடங்கள் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கைஃப உக்தத்தில் கைத்ன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ் இப்போ அந்த முடிச்சு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க.
ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது மனைவி மேல கோபம் வந்துடும், மனைவியை வெறுக்கக்கூடியவராக ஆகிவிடுவார். பெருமானார் அந்த சண்டையின் போது பெருமானத்தில் கேட்டாங்க, யார சொல்ல இப்ப அந்த முடிச்சு எப்படி இருக்கு, நல்லதா இருக்கா இல்ல அவுந்துருச்சா? பெருமானார் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவிடத்தில் சொன்னார்கள், ஆயிஷாவே அந்த முடிச்சு இன்னும் இறுகி கொண்டதுன்னு சொன்னார். அருமையானவர்கள், இதுதான் திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையில் கணவன் செய்யக்கூடிய தவறு இதுதான். இந்த தவறை சரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழுகிற போது உங்களுடைய திருமண வாழ்க்கை அது நிம்மதியான வாழ்க்கையாக, ஜொலிக்கக்கூடிய வாழ்க்கையாக, சொர்க்கம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு உறவாக அது அமைந்து விடுகிறது. வல்ல ரஹ்மான் எங்களுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில் நிம்மதியாக வாழக்கூடிய நல்ல நசீபை தந்தருள்வானாக. எங்களுடைய மனைவி எங்களுடைய பேச்சை கேட்டு தீனுடைய விஷயங்களில் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சாலிஹான மனைவியாக எங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.